शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा। तदेव उपकारित्वं विशदयितुं सूत्रयति। श्रद्धा वीर्य स्मृति समाधि प्रज्ञापूर्वकः इतरेषाम् इति। केषाञ्चित् देवादीनां पूर्वसूत्रे जन्मनैव समाधिमुक्त्वा मनुष्यान् प्रत्येत्युच्यते। ममायं योग एव ममायं नृत्यं योग एव परमपुरुषार्थसाधनमिति प्रत्ययः श्रद्धा। இந்த சமாதி லாபம்ங்கிறது சில பேருக்கு சுவாபாவிகமாக கிடைக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் மனுஷியால இந்த சூத்திரம் கேஷாஞ்சி தேவாதீனாம் பூர்வசூத்திரே ஜென்மனைவ சமாதி முக்துவா. ஆரம்பத்துல இருந்து சுவாபாவிகமா சமாதி கிடைக்கிற மாதிரி இருக்கு சில பேருக்கு. மற்ற சில பேருக்கு ஸ்ரத்தா வீரிய ஸ்மிருதி சமாதி பிரஜா பூர்வக இதரேஷான்னா மனுஷியாருக்கு மனுஷியான் பிரத்யேகே. இது ஸ்ரத்தா வீரியம் ஸ்மிருதி இதெல்லாம் இந்த வழியில வந்து அப்புறம் சமாதி கிடைக்கும். அந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் சொல்றார். மமாயம் யோகையோ பரமபுருஷார்த்த சாதனம் இது பிரத்யா ஸ்ரத்தா. இந்த யோகமே எனக்கு எல்லா புருஷார்த்தத்துக்கு பரம புருஷார்த்தத்துக்கு மோட்சத்துக்கு சாதனமா இருக்கு என்கிற விசுவாசம் ஸ்ரத்தேன் பேர். உத்கர்ஷ சிரவணேன உபஜாயதே. இந்த ஸ்ரத்தை வந்து யோகம்தான் விசந்ததா இருக்கு என்கிற ஒரு அர்த்தவாதத்தை கவனிக்கும் போது வருது. தபஸ்விபியோதிகோ யோகி ஞானிபியோபி மதோதிக கர்மிபியஷ்டாதிகோ யோகி தஸ்மாத் யோகி பவார்த்தனான கிருஷ்ணருடைய வதனம். ஒரு அர்த்தவாதம் மாதிரி இருக்கும். ஒரு ஸ்துதிக்காக சொல்றது. எதுக்காக சொல்றதுன்னு கேட்டா அந்த ஸ்ரத்தை வர்றதுக்கு. தபஸ்விபியோதிகோ யோகி அது அர்த்தம் பண்றார். உத்தமலோக சாதனத்வா கிருஷ்ண சாந்திராயணாதி தபசா ஜோதிஷ்டோமாதி கர்மணஸ்ட யோகி அதிகா யோகா அதிகா. தபசு பண்றவால கூட யோகி வசந்தவனா இருக்கு. எப்படின்னா உத்தமலோக சாதனத்வா கிருஷ்ண சாந்திராயணாதி தபசா ஜோதிஷ்டோமாதி கர்மணஸ்ட யோகா அதிகா. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு உத்கிருஷ்ட லோகங்களுக்கு சாதனமா இருக்கு. ஜோதிஷ்டோம யாகம் இதெல்லாம். இது யோகம் வந்து மோட்சத்துக்கு சாதனமா இருக்கிறதுனால தபஸ்விபியோதிகோ யோகி சொல்றது. அப்புறம் ஞானிபியோகி மதோதிகான்னு இருக்கு. அது எப்படி இருக்கிறது? ஞானம் பிரதி அந்தரங்கத்வா சித்த விஸ்ராந்தி ஹேதுதையா ஞானாதற்கு அதிகத்துவம் சொல்றது. அவ்வளவுதான். உண்மையா ஞானம் தான் எல்லாத்துக்கும் மேல சொல்லலாம். ஞானம் தான் சொல்லலாம். ஆனா ஞானம் பிரத்தி அந்தரங்கத்வா அதோட கிட்ட இருக்கிறதுனால ஞானத்தோட அதிகம் சொல்றது. ஏவம் ஜானதோ யோகே ஸ்ரத்தா ஜாயதே. இப்படி நினைக்கிற வாழ்க்கை அந்த யோக மார்க்கத்துல ஸ்ரத்த வரும். அவ்வளவுதான் அந்த ஸ்லோகத்துக்கு உத்தேசம். அதோட அது அந்த ஸ்லோகத்துல ரொம்ப இது பண்ணக்கூடாது. அது ஒரு ஸ்ரத்தை கொண்டு வர்றதுக்கு சொல்றார். ஏவம் ஜானதா யோகே ஸ்ரத்தா ஜாயதே தஸ்யாஞ்ச ஸ்ரத்தாயாம் வாசிதாயாம் இருக்கா. வாசிதாயாம் இருக்கு இல்லையா. ஸ்ரத்தாயாம் வாசிதாயாம் வீரியம் உற்சாகோ பவதி. அந்த ஸ்ரத்தையில் வாசிதம் வாசனை வந்திருக்குனால் அந்த ஸ்ரத்தையில் ஒரு சம்ஸ்காரம் ஏற்படுற ஈடுபாடு வந்திருக்குனால் வீரியம் பவதி. இந்த சூத்திரத்துல ஸ்ரத்தா வீரியம் நெக்ஸ்ட் இருக்கு. வீரியம் பவதி. வீரியம் நாம உற்சாகமான அர்த்தம். உற்சாகோ பவதி. சர்வதா யோகம் சம்பாதிஷ்யாமி என்கிற ஒரு உற்சாகம் ஏற்படுறது. ஏதாதேன உற்சாகேன சதா அனுஷ்டேயானி யோகாங்கானி ஸ்மரியந்தே. இந்த உற்சாகம் வந்திருக்குன்னா அந்த அது எப்பவும் மனசுல வரும். அது பண்ணணுங்கிற ஒரு யோகாங்கானி ஸ்மரியந்தே. சாக ஸ்மிருத்தியா சம்யக் அனுஷ்டித சமாதேர் அத்தியாத்ம பிரசாதே சதி ரிதம்பரா பிரஜா உதேதி. ஸ்ரத்தா வீரிய ஸ்மிருதி சமாதி பிரஜா இருக்கு. ஸ்ரத்த வருது, வீரியம் உற்சாகம் வருது, ஸ்மிருதி வருது. ஸ்மிருதினா யோகாங்கங்களே அப்போ மனசுல வந்துட்டே இருக்கும். யோகாங்கங்கள் வந்துட்டே இருந்தா என்ன வரும்? சமாதி வழியில் போயிடும். அதுக்கப்புறம் பிரஜை வரும். பிரஜை என்ன? ரிதம்பரா தத்திர பிரஜான்னு ஒரு சூத்திரம். தத்துவ விவேகம்.
இவா சொல்லக்கூடிய தத்துவ விவேகம், யோகிகள் சொல்லக்கூடிய தத்துவ விவேகம்னா மனசு வேற ஆத்மஸ்வரூபம் வேற. அந்த மனசும் ஆத்மஸ்வரூபத்தையும் மனசையும் பிரிச்சு தெரியணும். அதுக்கு ரிதம்பரா பிரஜான்னு பேர் வச்சிருக்கோம். ரிதம்பரா பிரஜா உதேதி தத் பிரஜா பூர்வக தத் பிரஜா காரணக அசம்பிரஜாத சமாதி. இந்த பிரஜை சம்பிரஜாத சமாதிக்கும் அசம்பிரஜாத சமாதிக்கும் நடுவில் வருது. சம்பிரஜாத சமாதி வந்த அப்புறம் அசம்பிரஜாத சமாதி வர்றதுக்கு நடுவுல இந்த தத்துவ விவேகமானது வந்து சேருது. அப்படியே யோக சூத்திரத்தில் இருக்கு. தத் பிரஜா பூர்வக. அப்ப இந்த பிரஜையை முன்னாடி இருக்கிறதுனால அசம்பிரஜா சமாதியானது இந்த ஏது பிரஜா பூர்வகமா வரும். பூர்வகம் இது பூர்வம், அத உத்தரம். பிரஜைக்கு அப்புறம் வருது பிரஜா பூர்வக தத் பிரஜா காரணக. இந்த பிரஜையை அந்த அசம்பிரஜா சமாதிக்கு காரணமா இருக்கும். அப்பேற்பட்ட அசம்பிரஜா சமாதி இதரேஷாம் தேவாதிபியோ அர்வாச்சீனானாம் மனுஷ்யானாம் சித்தியதி. ஸ்ரத்தா வீரிய ஸ்மிருதி சமாதி பிரஜா பூர்வக இதரேஷாம் சூத்திரத்துக்கு அர்த்தமாயிடுச்சு. மனுஷியாளுக்கெல்லாம் இந்த வழியில் வந்தால் இந்த சமாதி வரும், கிடைக்கும். தாஞ்ச பிரஜாம் சூத்திரேதி கிருதம்பரா தத்திர பிரஜா. அந்த பிரஜையை பத்தி சொல்ல போறார் பதஞ்சலி. ரிதம்பரா ஏன் பேர் வச்சிருக்கேன்னு கேட்டா, ரிதம் சத்தியம் வஸ்து யாதாத்மியம் விபர்த்தி பிரகாஷேதி ரிதம்பரா. ரிதம் என்கிற வார்த்தைக்கு சத்தியம் அர்த்தம். சத்தியத்தை விஷயமாக்கி வைக்கிறதுனால ரிதம்பரா, சத்தியத்தை பிரகாசப்படுத்துறதுனால ரிதம்பரான்னு பேர் வச்சிருக்கு. ரிதம் விபர்த்தி. விபர்த்தி விபர்த்தி விருஞ்சரணே தாது. விபர்த்தின்னு அதனுடைய லெத்த ஏகோதரம். விப்ரதா அப்படிலாம் வருது. ஹரணம் வருது இல்லையா, அது இந்த தாத்துல இருந்து வருது. அர்த்தா அந்த வார்த்தை இந்த இதுல இருந்து வருது. பூபிருத் பிருத் அது இருந்து வருது. பிப்ரத்தேன். ரிதம்பரா தத்திர பிரஜா இது. ரிதம் சத்தியம் வஸ்து யாதாத்மியம் விபர்த்தி பிரகாஷயதி ரிதம்பரா. தத்திர தஸ்மின் சமாத்யுத்கர்ஷஜன்யே அத்தியாத்ம பிரசாதே சதி இत्यर्थः. சமாத்யுத்கர்ஷஜன்யே அத்தியாத்ம பிரசாதே சதி அப்படின்னா அர்த்தம். முதல் சம்பிரஜா சமாதி வருது இல்லையா, அந்த சம்பிரஜா சமாதி அதனுடைய அத்தியாசத்தினால தெளிவு வருதா இருந்தால் அத்தியாத்ம பிரசாதம் வரும். ஆத்மஸ்வரூபம் ஸ்பஷ்டமா தெரியும். அப்படி தெரியறதுக்கு அத்தியாத்ம பிரசாதம் பேரு. அந்த அத்தியாத்ம பிரசாதம் வந்தால் இந்த பிரஜை வரும். இந்த பிரஜை வந்தால் அதுக்கப்புறம் அசம்பிரஜா சமாதி வரும். இப்படி கிரமம் வச்சிருக்கு. இல்ல சம்பிரஜா சமாதியில வஸ்து மட்டுமா தெரியுது. சம்பிரஜா சமாதி விருத்தி இருக்கு, தியானத்துல திரிபுடி இருக்கு. அந்த திரிபுடி இல்லாமல் வஸ்து மட்டுமா தெரியுது. அப்படி தெரிஞ்சா அசம்பிரஜாதம், அப்படி தெரிஞ்சா சம்பிரஜா சமாதி. அது ஏகாகிர விற்த்தியா இருக்கு, ஒரே விற்த்தியா இருக்கு. ஏகாகிர விற்த்தி. தியானத்துல ஏகாகிர விற்த்தி இல்ல, 3 விற்த்தி இருக்கும், அதெல்லாம் இருக்கும். இதுல ஏகாகிர விற்த்தி சம்பிரஜா சமாதியில யாத்தா போயிடும்னா அது தெரியறதில்லை, வர்றதில்லை. விற்த்திக்கு விஷயமா இல்லை, ஜெயம் மட்டும் விஷயமா இருக்கு. அது சம்பிரஜா சமாதி. அந்த சம்பிரஜா சமாதி திருப்பி பிராக்டிஸ் பண்றவருக்கு அந்த ஒரு அது பாடம் ஏற்படுறது. அந்த சம்ஸ்காரத்தினால ஆத்மஸ்வரூபம் தெரியுது. ஆத்மஸ்வரூபம் தெரியறதுக்கு அத்தியாத்ம பிரசாதம் பேரு. அதுக்கப்புறம் ரிதம்பரா பிரஜா வருது, இந்த தத்துவ விவேகமானது வருது. அதுக்கப்புறம் அசம்பிரஜா சமாதி அப்படின்னா விற்த்தியே போயிடும். அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். யோக பிரக்கிரியில இப்படியே அந்த இல்ல அசம்பிரஜா சமாதியில சம்பிரஜா சமாதின்னு சொல்லுங்க. சம்பிரஜா சமாதியில் தேவஸ்து பலவிதமா இருக்கு. அது எப்படி வச்சிருக்கு தெரியும். இத முமுட்சுவா இருந்தால் தேவஸ்து ஆத்மஸ்வரூபம் தான். முமுட்சு இல்லாம பல விஷயங்களை தியானம் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுக்கு? விபூதி. அந்தந்த தேவஸ்து மாறுறதுக்கு அனுசாரமா ஒவ்வொரு விபூதியை சொல்லியிருக்கு. இந்த விபூதி வேணும்னா, விபூதினா பல விசேஷ இதெல்லாம் வரும் இல்லையா, சித்திகள். அந்த சித்திகள் ஏற்படுறதுக்கு இந்த சித்தி வேணும்னா இதை தியானம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை தியானம் பண்ணி சமாதி கைவரிக்கணும். ஒவ்வொரு தேய வஸ்து வச்சிருக்கு. அது இது மாதிரி பல டிஃபரன்ஸ் இருக்கிறது. அந்தந்த தேய வஸ்துவை வச்சிருந்தா அது ஒன்றும் தெரியாது. இப்போ யாருக்கும் எல்லாம் பிராக்டிஸில் போயிடுச்சு, பிராக்டிஸ் இருந்து போயிடுச்சு, ஒன்றும் தெரியாது.
அந்த இதே போயிடுது. இல்லைன்னா சித்தியெல்லாம் வச்சுருக்கலாம், தெரியாம இருக்கலாம். அது இந்த வழியில வந்ததா வேற விதமா. சித்திக்கு இது மட்டும் இல்ல, மணிமந்திர ஔஷதிஜா சித்தையாக இருக்கு. மணிமந்திர ஓஷதிஜா சித்தையா, சித்திக்கு இது மட்டும் உபாயம் இல்லை, மந்திர ஜபத்தினால சித்தி வரவா இருக்கா. ஒண்ணும் பண்ணாமல ஏதோ ஒரு ஜென்மாந்திர அதிர்ஷ்டத்தினால கிரகாவேஷம் வந்து சித்தி வரவா இருக்கா. அது ஒரு பைத்தியம் மாதிரி கூட இருக்கும். ஏதோ ஒரு பிரேதாவேஷம் வந்தா சித்தி மாதிரி இருக்கும் இல்லையா, அப்படின்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கு. அது ஒன்றும் யோகாபியாசத்தினால வரதில்லை. அப்போ நீங்க சித்தியை பார்த்துன்னு அது தத்துவஜானம் நினைக்க கூடாது. தத்துவஜானத்துக்கும் சித்திக்கும் சம்பந்தம் இல்லை. தத்துவஜானிக்கும் சித்தி இருக்கலாம், இல்லாம கூட இருக்கலாம், அவ்வளவுதான். சம்பந்தம் இல்லைன்னா தத்துவஜானியா இருந்தா சித்தி வரக்கூடாது அப்படி இல்லை, சித்தி இருக்கலாம். இருந்தாலும் இல்லாட்டாலும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டா, அது இன்னொரு விஷயம். இல்லாம கூட இருக்கலாம். சித்தி வரணும்னா அதுக்கு வழி வேற இருக்கு. தத்துவஞானத்தோட சம்பந்தமே இல்லாம சித்தி வரலாம். எல்லா ராகத்வேஷாதிகளும் வச்சுட்டு இருக்கிறவருக்கு சித்தி இருக்கிறதுக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்ப புராணங்கள் பார்த்தாலும் இப்ப ராவணன் இந்த மாதிரி அவளுக்கு எல்லாம் சித்தி இல்லையா, சித்தி இருக்கு அவருக்கு. இப்ப எல்லாத்துக்கும் தபசுதான் சாதனம். முதல் ராவணன் என்ன பண்ணா, அது தபச ஆரம்பிச்சிருக்கான். யாரை பார்த்தாலும் பாருங்க, இந்த துஷ்டனா இருந்தாலும் சிஷ்டனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் முதல் தபசுதான் உபாயம். இப்ப அர்ஜுனன் அந்த இதுக்காக யுத்தத்துக்காக தபஸ், பாசுபதாஸ்திரம் கிடைக்கிறதுக்காக தபஸ், அந்த அஸ்திரத்துக்காக எல்லாமே தபஸ் சித்தி. அது லௌகிகம் இல்லை. அந்த அஸ்திரம் சொல்றது அந்த ஒரு மந்திர சித்தி. அது வந்து மந்திராபியாசத்தினால வர வேண்டிய ஒரு அதிர்ஷ்ட ரூபம். அது அந்த இதனுடைய விசேஷம் இல்லை. ஆரோ வெளியில் தெரியறது இல்லையா, அதனுடைய விசேஷம் இல்லை. அது ஒரே மாதிரிதான் இருக்கும். வருணாஸ்திரம் அக்னேயாஸ்திரம் எல்லாம் வச்சிருக்கு இல்லையா, அதெல்லாம் மந்திரங்கள். அது தெரியும், மந்திர விசேஷங்களை சாதனை பண்ணலாம். இந்த ப்ரொசீஜர் ஒண்ணுதான், இது ஒண்ணுதான். இது வந்து அயன் ஸ்டிக், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதுல ஒண்ணும் விசேஷம் இல்லை. அதை எடுத்து இது பண்ணும் பொழுது அந்த மந்திர சித்தி இருக்கிறவனுக்கு மந்திரம் ஜெபிக்கணும். அந்த சித்தி இருக்கிறவன் ஜெபிச்சாதான் அந்த பலம், அந்த எஃபெக்ட் அங்கே வரும். இப்ப நமக்கு பிராக்டிஸ் பண்ண முடியாது, ஏன்னா மந்திர சித்தி இல்லையே. இது மட்டும்தான் கையில் இருக்கு, இது பண்ணலாம், அதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்படி தெரியுது, ஸ்பஷ்டமாவே தெரியுது. அஸ்திரத்தை உபதேசம் பண்ணினார் அப்படி இருக்கு இல்லையா. உபதேசம் பண்றதுனா இது பண்ற இது இல்லை, அப்போ ஒரே மாதிரிதான் எல்லாம். அது பிராக்டிஸ் பண்ண முதல், அது இருக்கு இல்லை சொல்லல. அதுக்கப்புறம் பாக்கி எல்லாமே தபஸ், எல்லாமே தபஸ் தான். அதுவும் தபஸ் தான். அது கதையில பார்த்தா எப்படி தெரியும், அவர் ஒரு புல் இருக்கு இல்லையா, திருணம். திருணத்தை எடுத்துட்டு அந்த அஸ்வத்தாமா கடைசியில கதையில அப்படிதான் வருது. ஒரு திருணத்தை எடுத்துட்டு அப்படி பண்ணாங்க. திருணத்தை எடுத்திருக்காங்க. திருணத்தை எப்படி உபயோகப்படுத்துறதுன்னா மந்திரம் தானே, இதுல விசேஷம் ஒண்ணும் கிடையாது. அப்ப அந்த சித்திகள் எல்லாம் இருந்ததும் தெரியாது. பிராச்சீனாக வியாசாதய பிரத்யக்ஷம் தேவாதிபிः சக பிரத்யக்ஷம் யவஜஸ்ருஹு இது பிரதீயதே பகவத்பாதர் எழுதுறார். பூவே மகாந்தः இப்படி தேவதாதிகரணத்தில் எழுதுவார். அத்யத்தே வர்ணாசிரம தர்மः சர்வோபி அவ்யவஸ்தித பிராயः இது கிருத்வா நஹி பிராச்சீனேபி காலே ததைவா இது அப்ரூஹிதும் சக்கியம். அப்படி பாஷ்யத்துல தேவதாதிகரண பாஷ்யத்துல பகவத்பாதர் எழுதுறார். அத்யத்வே இன்னைக்கு வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாமே அவ்யவஸ்தித பிராயமா இருக்கு, எல்லாமே கெட்டு போச்சு வச்சுட்டு முன்னாடி எப்படிதான் இருக்கு சொல்லக்கூடாது. இன்னைக்கு அவருடைய காலத்துல சொல்றாரு, அவருடைய காலத்துல சொல்றாரு இன்னைக்கு எல்லாமே கெட்டு போயிட்டு இப்பயும் வந்து உட்கார்ந்து அதுதான் சொல்றோம். அன்னைக்கே கெட்டு போயிட்டு, ஆனா இப்ப அப்படி இருக்குன்னு வச்சுல முன்னாடி எப்படிதான் இருந்திருக்கு. எந்த காலத்துல இதுக்கு ஒரு வியவஸ்தை இருந்ததே இல்லை, யாரும் சித்தியோ இருக்கிறவா யாரும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. புராணத்திலிருந்து தெரியுது. வியாசாதய பிரத்யக்ஷம் யவஜஸ்ருஹு அப்படி இருக்கு, அப்படியே வார்த்தை இருக்கு. தேவாதிபிः சக பிரத்யக்ஷம் யவஜஸ்ருஹு கம்யூனிகேஷன் பண்ணியிருந்தா இப்படிலாம் தெரியுது. அப்படி முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அதுக்கெல்லாம் அவருக்கு சித்தி விசேஷங்கள் இருக்கும். பிரத்யக்ஷமா பண்ணிட்டு விவகாரம் பண்ணுவா, இப்படிலாம் இருந்திருக்கலாம். தேவலோகத்துக்கு அடிக்கடி போயிட்டு வர்றதெல்லாம் இருக்கு இல்லையா. கதையில தெரியுது. எல்லாமே வாஸ்தவமாக அவங்களால சொல்ல முடியாது, அது வாஸ்தவங்களும் இருக்கலாம். கதைக்காக நிறைய அம்சங்கள் சேர்த்திருப்போம், அந்த புராணங்களும் எல்லாம் இருக்கும். அது எது
நடந்தது, எது ஹிஸ்டரி, எது கல்பனம் தெரியாது. ஆனா ஏதோ இருக்கு, இல்லாம ஒண்ணுமே இல்லாம அந்த மாதிரி இருக்க முடியாது. பகவத்பாதாவுடைய காலத்திலே வர்ணாசிரம தர்மங்கள் அவியவஸ்தித பிராயம் சொன்னா, என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா, அப்படி இருக்கிறது இப்போ எப்படி இருக்கணும், அந்த காலத்திலே எப்படி இருக்கிறான்னு சொல்றாரு இல்லையா சொல்றது. ஆனா அப்போ இப்ப எவ்வளவு கெட்டு போயிடுச்சு கேட்பா இல்லையா? எனக்கு என்ன தோன்றதுன்னா, அப்படி இல்லை, அவருடைய காலம்னா எப்படி இருந்தது, இன்னும் கஷ்டம்னு சொல்றது, இதோட கஷ்டமா இருந்தது. இன்னும் வைதிகால் இருந்திருக்கலாம், இதோட ஆதார சுத்தியோட இருக்கிறவா இருந்திருக்கலாம், சாஸ்திர விசாரம் பண்றவா அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா இப்ப இருக்கிறதோட கஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு தோன்றது. சார்வாக மதம், இந்த மாதிரி பல மதங்கள் அனுஷ்டானம் பண்றதால சொல்றதுக்கு எல்லாம் ஆளு இருக்கு. ராஜாக்கள் அந்த மாதிரி அசோகன், அந்த மாதிரி பல ராஜாக்கள் எல்லாமே பௌத்த சம்பிரதாயத்தில் இருந்திருக்கா. அந்த மாதிரி பல பேரும் நடந்திருக்கு இல்லையா? இப்ப யாரும் பண்றவாளை யாரும் துரோகம் பண்றது இல்லை, சிரத்தை கிடையாது. அவ்வளவுதான். ஒருத்தர் பண்றதா இருந்தா யாராவது டிஸ்டர்ப் பண்றது ஒண்ணும் இல்லை. எப்படி இருக்கட்டும், நமக்கு என்ன, அவ்வளவுதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலா போயிடுது, அவ்வளவுதான். பண்றதுக்கு ஒன்றும் இப்ப கஷ்டம் இல்லை. அப்ப அந்த ஒரு காலம் இன்னும் இதோட கஷ்டமா இருந்திருக்குமோ தெரியாது. ஏன்னா அதுக்கப்புறம் தானே இவருடைய எல்லாம் நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. எதுக்கு பாரதத்தில் மொத்தமா போயிட்டு உத்போதனம் பண்ணியிருக்கா இல்லையா? அப்போ அவருடைய அவரும் அவருக்கு அப்புறம் வந்தவாளும் பல பேருடைய மகான்களுடைய உத்போதனம் மூலமா இன்னும் அது திருப்பி வந்திருக்கும் தோன்றது. அப்போ அவியவஸ்தித பிராயமா இருந்திருக்கலாம் ஒரு காலத்தை. இப்ப பௌத்தால் கிடையாது இல்லையா? இப்போ மற்ற கம்யூனிட்டிஸ் இருக்கலாம், அவ வேற விதமா ஆச்சாரங்கள் எல்லாம் பண்ணட்டும். இந்த மாதிரி இல்லையா? அந்த கம்யூனிட்டி பாருங்க எப்படி நமக்குள்ளேயே பல விதமா இருக்கு, நமக்குள்ளே இருந்துட்டு இது துரோகம் பண்றதுக்கு ஆளைப்பா. இப்ப அப்படி கிடையாது. இப்ப இன்னொரு மதத்தில் இருக்கு, இன்னொரு இதில் இருக்கிறதா இருந்தா அவருடைய வீட்டில் போறாங்க, நம்ம ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அவ இவாளுடைய பிரயத்னத்தினால திருப்பி வந்திருக்கலாம். இன்னும் பல பேர் அதுக்கு பிரயத்னம் பண்ணிருக்கா இல்லையா? குமார் அதெல்லாம் பல பேர் அதுக்கப்புறம் வந்தவா எத்தனை பேர் இருக்காங்க. அப்ப அது மூலமா இன்னும் நன்னா கூட வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இன்னும் க்ஷயம் ஏற்பட்டிருக்கும். அது வரலாம். இப்ப திருப்பி க்ஷயம் வந்திருக்கலாம். இப்போ நீங்க பாருங்க, ஒரு 100 வருஷம் முன்னாடி இருக்கிற க்ஷயம் இப்போ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதுவும் இருக்கு. ஒரு ஆங்கிள் பார்த்தா பயங்கரமா இருந்திருக்கான்னு சொல்றது இருக்கு. வேற ஆங்கிள் பார்த்தா ஒரு 50-60 வருஷம் முன்னாடி இருக்கிற கஷ்டங்கள் இப்போ இல்லை. அப்படி கிடையாது, வித்தியாசம் இருக்கு. யங் ஜெனரேஷன் வந்து வித்தியாசமா இருக்கு. அது ஒரே ஆங்கிள் மட்டும் பார்த்தோம் தெரியாது, எல்லாமே நெகட்டிவா பார்த்தா தெரியாது, பாசிட்டிவா கூட பார்க்கணும். எல்லாம் கெட்டு போச்சு சொல்லி உபயோகம் இல்லை. நம்ம இண்டிவிஜுவலா எது பண்றதுக்கு யாரும் எந்த தடையும் சொல்ல மாட்டாங்க. அது அப்படி யாராவது சொல்றதா இருந்தா தப்பு. யாரும் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்க. மேக்சிமம் என்ன பண்ணுவோம், பரிகாசம் பண்ணுவாங்க. பரிகாசம் பண்ணுவோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அது ஸ்ட்ரைட்டா பண்ண மாட்டேன், இன்னொருத்தர் இடத்துல போய் பண்ண சொல்லுவோம், வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் பண்ண மாட்டேன். கிருதம் பரா தத்திர பிரஜா இது கிருதம் சத்தியம் வஸ்து யாதாத்மியம் விவர்த்தி பிரகாசயதி கிருதம் பரா தத்திர தஸ்மின் சமாத்யுத்கர்ஷ ஜனி அத்தியாத்ம பிரசாதே சதீத்யர்த்தः கிருதம் பரத்வோபபத்திம் சூத்ரயதி ஸ்ருதானுமானாभ्याम् अन्य विषया ஸ்ருதானுமான பிரஜாபியாம் இருக்கா, அதுதான் அப்படிதான் சூத்திரம். ஸ்ருதானுமான பிரஜாபியாம் அந்நிய விஷயா விசேஷார்த்தத்துவா ஒரு சூத்திரம். இந்த ரிதம்பரா பிரஜா சொல்றது, அந்த பிரஜைக்கு என்ன விசேஷம்னா அது ஸ்ருத அனுமானாபியாம் அந்நிய விஷயா. ஸ்ருத அனுமானம் எப்படி இருக்கு? ஸ்ருத அனுமான பிரஜாபியாம், ஸ்ருத பிரஜா அனுமான பிரஜா. லோகத்துல தெரியற எந்த பிரமாணத்தினால எது தெரியறதோ அதுல இருந்து அந்த பிரமாணத்தினால ஒன்றும் தெரியாத ஏதோ ஒரு விஷயம் இந்த பிரஜைக்கு விஷயமா இருக்கு. அந்நிய விஷயம் யோசிக்கவும் முடியாது, ஊகிக்கவும் முடியாது. அனுமானாபியாம் ஸ்ருத அனுமான பிரஜாபியாம் அந்நிய விஷயா என்ன ஆத்மஸ்வரூபம் விஷயமா இருக்கு இல்லையா? இந்த ரிதம்பரா பிரஜான்னு சொல்ற அந்த பிரஜையில ஆத்மஸ்வரூபம் அந்த கரணத்திலிருந்து வேற தெரிகிறது. அப்ப அது அந்நிய விஷயம்.
விசேஷார்த்தத்துவா, அதுதான் அதுக்கு விசேஷார்த்தம் இருக்கு. விசேஷ விஷயகத்வா இது சூக்ஷ்ம வியவஹித விப்ரகிருஷ்ட வஸ்து அயோகி பிரத்யக்ஷம் ந பிரவர்த்ததே. சூக்ஷ்மவும் வியவஹிதவும் விப்ரகிருஷ்டவுமா இருக்கிற வஸ்துவில அயோகி பிரத்யக்ஷம் இருக்காது. அயோகிகள்னா யோக சக்தி இல்லாதவா. நமக்கு சூக்ஷ்மமா இருக்கிறது தெரியாது, கண்ணால பார்க்க முடியாது. வியவஹிதமா இருக்கிறது, வியவஹிதம்னா இதுக்கு அப்புறம் இருக்கிறது. வியவதானம் ஒரு பிளாக் இருந்தா அதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்கிறது பார்க்க முடியாது. சூக்ஷ்ம வியவஹித விப்ரகிருஷ்டம், இந்த வியவதானம் இல்லைன்னா கூட ரொம்ப தூரத்தில் இருக்கிறது. விப்ரகிருஷ்டம் தூரத்தில் இருக்கிறது, ஒன்றும் கிரகிக்க முடியாத இந்திரியத்தினால. சூக்ஷ்ம வியவஹித விப்ரகிருஷ்ட வஸ்துஷு அயோகி பிரத்யக்ஷம் ந பிரவர்த்ததே. அயோகி சாதாரணமா இருக்கிறவ, யோகி இல்லாதவனுடைய பிரத்யக்ஷத்துக்கு ஒன்றும் விஷயமாகாது, யோகிக்கு தான் அது விஷயமாகும். ஆகமானுமானாபியாம் தானி வஸ்தூனி அயோகிகள் நியாயந்தே. அப்ப அயோகிகளுக்கு என்ன வழி? வேதங்களும் ஆகமங்களும் புராணங்களும் பார்க்கணும். அதில் உபதேசம் இருக்குன்னா மகான்கள் பார்த்த விஷயங்கள் அது உபதேசிக்கப்பட்டிருக்கு இல்லையா, அது மூலமா தெரிஞ்சுக்கலாம். யோக சக்தி இருக்கிறவனுக்கு அந்த தன்னுடைய கரணத்தினாலே தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாதவர்களுக்கு புராண உபதேசம் ஆகம உபதேசத்தினால தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே சாட்சாத் டைரக்டா தெரியணுங்கிறது இல்லை. டைரக்டா தெரிஞ்சாதான் நமக்கு விசுவாசம் ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடாது. 2 நாள் முன்னாடி பூனாவிலிருந்து போயிட்டு வந்துருக்கோம். இங்க ஏர்போர்ட்ல இறங்கி மணிசாஸ்திரம் இருக்கா, நான் இருக்கேன், இன்னொருத்தர் கூட இருக்கேன். கார்ல ஏறிட்டோம். கார்ல ஏறி உடனே அந்த கார் டிரைவர் எனக்கு சுவாமி ஒரு சந்தேகம் இருக்கு, உங்களே மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதான் தெரியும், அதனால கேட்கலாமா, என்ன பார்க்கலாமா கேட்டேன். அப்போ அவர் அந்த டிரைவர் கேட்கிறார், இப்போ கடவுள் ஒருத்தர் இருக்கிறதா இருக்கா? எனக்கு கடவுள் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, ஒன்றும் சந்தேகம் இல்லை. சந்தேகம் இல்லைன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா கடவுளோட சொரூபம் எப்படி இருக்கோ, இப்படி இருக்கோ, அப்படி இருக்கோ, இருக்கா இல்லையா, இந்த மாதிரி பல விளையாட்டுகள் நடந்துட்டு இருக்கு இல்லையா. ஏன் அந்த கடவுள் தானாவே வெளியில் வந்து தன்னுடைய சொரூபத்தை காமிக்க கூடாதா? சக்தி இருக்கணும் இல்லையா? சக்தி இருக்கணும், கண்டிப்பா இருக்கும் சக்தி. இந்த உலகத்தை எல்லாம் நடத்துறதா இருந்தா ஒரு ஒரு நிமிஷமாவது வந்து வெளியில் வந்து கொஞ்சம் இப்படி இருக்குன்னா காமிச்சாருன்னா இந்த கோலாகலம் எல்லாமே போயிடும், எல்லாமே சரியா வந்துடும். இப்போ சூரியன் ஆகாசத்துல இருக்கு, அது இருக்கா இல்லையாவது யாருக்கும் சந்தேகம் கிடையாது. ஏன்னா அது தெரியறது இல்லையா. அவன் எப்படி சொன்னான் அது ஆகாசத்துல தெரியுது, அதனால அது இருக்கா இல்லையா யாருக்கும் சந்தேகம் கிடையாது. அந்த மாதிரி அந்த கடவுள் வெளியில் வந்து ஒரு தடவை தன்னுடைய சொரூபத்தை காமிச்ச அப்படி மறைகிறதா இருந்தா கூட பரவாயில்ல, அப்படி ஏன் பண்ண மாட்டார் அவர்? இதான் கேள்வி, சந்தேகம். சொல்லுங்க. நான் ஒண்ணு சொல்ல, அவர் உடனே சொன்னார், சாஸ்திரிகள் சொல்றார், இல்ல அப்படி வெளியில் வந்தா நம்பிக்கை அது கடவுள்னு ஒத்துக்க மாட்டான். எந்த உபயோகம் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி வெளியில் வந்த எந்த உபயோகமும் கிடையாது. ஏன்னா அப்படி வெளியில் வந்தவன் கடவுள் ஒத்துக்க மாட்டான். இப்ப யாருக்கு கன்வின்ஸ் பண்றதுக்கு அவர் வெளியில் வந்தாரோ அவர் ஒத்துக்க மாட்டான். ஏன்னா ஒரு 10 பேர் ஒத்துப்பான் இது கடவுள், 10 பேர் இது கடவுள் இல்லை. நான் இன்னொருத்தர் வேற ரூபத்துல வந்தா இது கடவுளா அது கடவுளா, அந்த அன்னைக்கு வந்தவன் கடவுளா இன்னைக்கு வந்தவன் பிரயோஜனமே கிடையாது. அப்ப இவர் அதுக்கு மேல கேட்கிறார், இல்ல ஒத்துக்க முடியாதுன்னு எப்படி? நம்பிக்கை இருக்காது, அவர் சர்வசக்தர் இல்லையா, நம்பிக்கை அதுவும் கொண்டு வரணும். எப்படி அவருக்கு நம்பிக்கை வருமோ எல்லாருக்கும் அந்த மாதிரி வரணும். அது ஏன் பண்ண மாட்டார்? அப்ப இவர் சொல்ற அது பண்ண மாட்டார், ஏன்னா பண்ண முடியாது. கடவுள் நினைச்சாலும் யாரும் அபிப்பிராயத்தை திருத்த முடியாது. அபிப்பிராயம் வந்து அவருடைய ஒவ்வொருத்தருடைய வாசனா மூலமா வருது இல்லையா, அது அவருடைய கர்மாதீனமா இருக்கும். கர்மாதீனா அவருக்கு புரியுற மாதிரி ஒரு வேர்டு யூஸ் பண்றாரு. கர்மாதீனமா இருக்கும் விஷயம் தான். கர்மாதீனமா வாசனைகள் இருக்கு இல்லையா, அந்த வாசனைகள் இருக்கிற மாதிரி தான் ஒவ்வொருடைய தோட்டு வரும். அது யாராலையும் கடவுள் வந்தாலும் அது மாற்ற முடியாது. அப்போ
இப்போ கடவுள் இருக்குங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பிரமாணம் வேணும்னால் நமக்கு எல்லாமே இருக்கு. பிரமாணங்கள் நமக்கு ஒன்றும் இது இல்லை, குறை ஒன்றும் கிடையாது. டைரக்டா கண்ணால பார்க்க முடியாதுன்னு சொன்னா ஒண்ணு பிரமாணத்துக்கும் விரோதம் இருக்கு. ஏன்னா அது கண்ணால பார்க்க கூடாத ஒரு பொருள் பிரமாணத்தில் இருக்கு. கண்ணால நான் பார்க்கற மாதிரி வந்து அது எப்படி, அது ஒரு ஆத்தியாசிக ரூபமா தானே இருக்கும். அப்ப ஆத்தியாசிக ரூபத்தை வச்சுட்டு இப்ப கடவுளை உண்மையா பாக்குறது இல்லை. வெளியில் வந்தாலும் பாக்குறது கடவுளை இல்லை, அவருடைய ஒரு மாயாமயம் ரூபம் தானே தெரியுது. விஸ்வரூப தரிசனம் மாதிரி அது பார்க்கலாம். பார்த்திருக்கிறவா நிறைய பேர் இருக்கா. இப்ப கடவுள் அவதாரம் பண்ணி எல்லாரும் ஒத்துக்கிறதா? இப்ப கிருஷ்ணர் வந்து நம்மளுடைய சம்பிரதாயத்துல கிருஷ்ணர் வந்து ராமர் கிருஷ்ணர் எல்லாம் கடவுளுடைய அவதாரமா எடுத்துன்னு வந்திருக்காங்க. அவருடைய காலத்திலும் அதுக்கப்புறம் இருக்கிற காலத்திலும் எல்லாரும் கன்வின்ஸ்டா இது கடவுள் கிடையாது. கேஜித்து பீஷ்மாதய விஸ்வாசம் சக்ரு, கேஜித்து துரியோதனாதய சிசுபாலாதய விஸ்வாசம் சக்ரு. என்ன வந்தது? சில பேர் நம்பிட்டு இருக்கா, சில பேர் இல்லாம இருக்கா. இதனால ஒன்றும் யாருக்கு அது பிரமாணம் வேணுமோ பிரமாணம் இருக்கு. இப்படியே பிரமாணம் வேணும்னு சொன்னா இப்படி, அதனால என்ன யூஸே இல்லை. அவருக்காக சொன்னது இல்லைன்னா கூட அந்த ஒரு விஷயம் இருக்கு. அது அந்த கேள்விக்கு அர்த்தம் இல்லை. ஏன்னா அப்படி வந்து உபயோகமே இல்லை. இந்த கோலாகலம் நிற்கிறதுக்காக வெளியில் வந்துட்டோ எந்த உபயோகமும் இல்லை. அவ இன்னொரு ரூபத்தில் வந்து அது கடவுள் ஒத்துக்க மாட்டான். அவ என்ன உபயோகம்? அப்போ அந்த லாஜிக்கலா தெரியறதுக்கு வழி இருக்கு. அது லாஜிக்ஸ் நிறைய இருக்கு. வாக்கிய பிரமாணமா வேணும்னா அதுவும் நிறைய இருக்கு. வேற என்ன வேணும்? பிரத்யக்ஷம் வேணும்னா பிரத்யக்ஷத்துக்கு விஷயமா இருக்கா தானே பிரத்யக்ஷம் கொண்டு வரணும். பிரத்யக்ஷத்துக்கு எது விஷயமா இருக்க முடியாதோ அந்த விஷயத்துல பிரத்யக்ஷம் இல்லைன்னு சொல்லி அது ஒரு தப்பா. இப்போ பாருங்க, இது கிரந்தத்திலே இருக்கிற விஷயங்கள். சவுண்ட் இருக்க, சப்தம். சவுண்ட கிரகிக்கிறதுக்கு நமக்கு என்ன இந்திரியம்? காது இருக்கு, இயர்ஸ் இருக்கு. இந்த சப்தம் வந்து கண்ணால கிரகிக்க முடியுமா? கண்ணால கிரகிக்க முடியாது. கண்ணால கிரகிக்க முடியாதுன்னா சப்தம் இருக்குன்னு நான் நம்பிக்க மாட்டேன்னு சொன்னா இப்படி. சப்தம் இருக்குன்னா அது கண்ணால ஏன் கிரகிக்க முடியாது? அப்படி கேட்கறதுக்கு அர்த்தம் இருக்கா? ஏன்னா எந்த பிரமாணத்துக்கு எது விஷயமா இல்லையோ அது அந்த பிரமாணத்தினால ஏன் கிரகிக்க முடியாதுன்னு கேட்டா என்ன சொல்றது? அந்த மாதிரி எந்த ஒரு பொருள் கண்ணுக்கு விஷயம் இல்லைன்னு சாஸ்திரத்திலிருந்து தெரியுதோ அது கண்ணால ஏன் பார்க்க முடியாது? அதனால கண்ணால பார்க்க முடியும்னா இல்லைன்னு சொல்றது எப்படி சொல்ல முடியும்? இப்படி ஆர்கியூ பண்ணலாம். லாஜிக் இருக்கு. இந்த லாஜிக் ரொம்ப சிம்பிளா இருக்கு. அது ஊடம் ஒண்ணும் இல்லை. இப்போ நியந்திரிதமா ஏதோ ஒண்ணு தெரியறதுன்னா அதுக்கு ஒரு நியந்தா வேணும், அவ்வளவுதான். உலகம் பூராவே நியந்திரிதமா தெரியுது. இதுக்கு ஒரு நியந்தா கிடையாதுன்னா யதாகதஞ்சித் ஒரு அச்சேதனம் வந்து செல்ஃப் கண்ட்ரோல்டு சொல்ல முடியாது. ஏன்னா செல்ஃப் கண்ட்ரோல்டு சொல்லணும்னா செல்ஃப் கண்ட்ரோல்டா ஏதாவது ஒண்ணு காமிக்கணும். எந்த பொருளும் அப்படி கிடையாது. இதெல்லாம் செல்ஃப் கண்ட்ரோல் சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த வியவஸ்தை ஒருத்தர் பண்ணியிருக்கா இல்லையா, அந்த வியவஸ்தை ஒரு சேதனுடைய வேலை. ஒரு சேதனுடைய வேலை, அதற்கு பிஹைண்ட் ஒரு சேதனுடைய வேலை இல்லாமல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நியத ரூபத்துல மூவ் பண்றது ஏதாவது ஒரு பொருள் இருக்க மாதிரி சொல்லுங்க. அந்த மாதிரி இருக்க முடியாது. அதனால இது ஒரு சாதாரணமா எல்லாருக்கும் தெரியற விஷயம் லாஜிக். இதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை. அப்போ ஆனா என்ன சொல்றது, இந்த அனுமானத்தினால ஏதோ ஒண்ணு இருக்கு தெரிஞ்சுக்க முடியும், அவ்வளவுதான். ஆனா அந்த அவருடைய சொரூபம் என்ன, அது சுத்தமா நிர்குணமா சகுணமா கைகால் இருக்கா, அதுவும் நம்மளால இந்த அனுமானத்துக்கு விஷயம் இல்லை. அதனாலதான் என்ன வேதாந்திகள் என்ன சொல்றோம், அனுமான கம்யம் தான் ஈஸ்வர சொரூபம். ஈஸ்வரன் வந்து அனுமான பிரமாணத்தினால அப்படின்னா என்ன அர்த்தம்? அனுமானம் அத்தியந்தம் யூஸ்லெஸ் இல்லை, அர்த்தம் இல்லை. அனுமானத்தினால ஏதோ ஒண்ணு இதுக்கு பின்னாடி இருக்குன்னு தெரியுது. அந்த அளவுக்கு அனுமானத்துக்கு வேலை இல்லை. அதுக்கப்புறம் இருக்கிற அந்த வஸ்துடைய சுரூபம் என்ன, அது சேதனம்னு கூட தெரியும், அனுமானத்தினால தெரியும். ஆனா அது சரீரம் இருக்கா இல்லையா, அந்த பல விஷயங்கள் வந்து இந்த அனுமானத்துக்கு விஷயமா இருக்காது. அதுக்கு நம்மளுடைய ஸ்கிரிப்சர்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். ஸ்ருதிரேவ பகவதி ஸ்ருதிரேவ ஆசிரயணியா அப்படி எழுதுவோம். விசேஷார்த்தத்வாதி சூக்ஷ்ம வியவஹித விப்ரதிஷ்ட வஸ்துஷு அயோகி பிரத்யக்ஷம் ந பிரவர்த்தே ஆகமானுமானாभ्याம் தானி வஸ்தூனி அயோகிபிர் ஞாயந்தே ஏக சாஸ்திரானுமானஜன்யே பிரஜ்ஞே வஸ்து சாமான்யமேவ கோச்சரேதः.
இப்ப சாஸ்திரத்திலிருந்தோ அனுமானத்திலிருந்தோ வரக்கூடிய ஞானம் ஈஸ்வர விஷயத்துல ஒரு அனுமானம். இந்த சொல்ற விஷயம் தான். ஈஸ்வர விஷயத்துல ஈஸ்வரன் கடவுள் இருக்கு சாதிக்கிறதுக்கு ஒரு அனுமானம் உபயோகப்படுத்துறதா இருந்தால் அந்த அனுமானத்தினால சாமானிய ரூபமா கிடைக்குது. ஏதோ ஒரு சக்தி விசேஷம் இதுக்கு பின்னாடி இருக்கு என்கிறது கிடைக்குது. சாமானியமேவ நியாயதே சாஸ்திரேனாவே ஏவமேவ சாஸ்திர அனுமான ஜன்யே பிரஜ்ஞே. இப்ப சாஸ்திரத்தினால விசேஷமா தெரிஞ்சுக்க முடியும் இல்லையான்னு கேட்டா சாஸ்திரத்திலிருந்து கூட பரோட்ச ஞானம் தான் வருது. நம்மளே அனுபவிக்கிறதுங்கிறது இன்னும் அப்புறம் இருக்கு இல்லையா. ஆத்மஸ்வரூபம் இப்போ மனசு இந்த கர்த்திருவ போக்திருத்துவாதிகள் எல்லாம் ஆத்மஸ்வரூபத்துல அத்தியஸ்தமா இருக்கு சாஸ்திரத்துல தெரியுது. எப்படி தெரியுது? எனக்கும் தெரியுது, உங்களுக்கும் தெரியுது. அந்த சாஸ்திரம் படிச்சா பரோட்சமா தெரியுது. இப்படி இருக்கு சாஸ்திரத்துல இருக்குன்னு தெரியுது. அதை அனுபவிக்கிறதுனா எப்படி வேணும்? அந்த கர்த்திருவாதி போக்திருத்துவாதி சம்பந்தம் இல்லாமல் அந்த ஸ்வரூபம் விருத்திக்கு விஷயமா வேணும். அந்த மாதிரி ஒரு பிரஜையை தேவைப்படுறது. அதுதான் விசேஷம் இந்த ரிதம்பரா பிரஜா. யோகிகள் சொல்லக்கூடிய பிரஜைக்கு என்ன ஒரு வேதாந்தத்துல திருஷ்டியில் பார்த்தா என்ன வருது? இது ஒரு வேத ஞானம். அகண்டாகார விருத்தி வந்து வேதாந்தத்துல நிர்விகல்பகமா சொல்றது. வேத ஞானம் இல்லை. அவருடைய அகண்ட சாட்சா்காரம் சொல்ற அது வந்து விகல்பரகிதம். விகல்பம் தான் நிஷ்பிரகாரகமா இருக்கணும். இவா சொல்லக்கூடிய இந்த ரிதம்பரா பிரஜை எப்படி இருக்கணும் கேட்டா அத அந்தக்கரணம் நான் இல்லை என்கிற ஒரு அந்தக்கரணத்துக்கும் ஆத்மஸ்வரூபத்துக்கும் இருக்கிற பேதம், அந்த இதுக்கும் இருக்கிற பேதம் விஷயமாக்குறதுன்னா சவிகல்பக ஞானமானதான் இருக்கணும். இந்த பொருள் இதுவும் வேற வேறங்கிற விஷயத்துல சந்தேகமே இல்லை. என்ன அப்படியே தெரியறது இல்லையா? ஆனா இந்த அறிவுங்கிறது ஒரு பேத ஞானம். இது நிர்விகல்பக ஞானம் இல்லை. ஒரு பேதம் தெரியறதுன்னா உங்களுக்கு நிர்விகல்பகமா பேதத்தை கிரகிக்க முடியாது. பேதம்னா ரெண்டு இருக்கணும். இது அதுக்கு நடுவுல பேதம். இந்த மூணு விஷயங்கள் ஒரு விருத்திக்கு விஷயமா இருக்கணும். ஆத்மஸ்வரூபம் ஒண்ணு, இன்னொன்னு மனசு, இன்னொன்னு அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பேதம். அது கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஞானம் வரணும். அந்த மாதிரி ஞானம் ஏற்படுறது சொன்னா அதுக்கு ரிதம்பரா பிரஜா பேர் வச்சிருக்கா. இது வந்து பேத ஞானம். ஆமா, உண்மையான வஸ்து தெரியறதுன்னா அதுல இருந்து வேற வேதத்தோட தெரியறது. வேதத்தோட தெரியறதுனால அகண்ட விருத்தி கிடையாது. அது வித்தியாசம் கிடைக்கும். அது அகண்ட விருத்தி இல்லை. இது பிரமம் சொல்லல, பிரமம் சொல்ல வரல. யோகிகள் அதுக்கப்புறம் ஒரு சின்மாத்திர ஞானம் என்கிற ஒரு ஒத்துக்கிறது இல்லை. அப்படி இருக்கு. இதுக்கப்புறம் என்ன? இதுக்கப்புறம் விருத்தி நாசம் தான். இந்த ரிதம்பரா பிரச்சனைனா அந்த ஒரு ஸ்டேட் அந்த லெவல்ல இருக்க. அதுக்கப்புறம் சர்வவிருத்தி நாசம். விருத்தி நாசம் ஆயிடுச்சுன்னா சொரூபம் நிற்கும் இல்லையா சொல்லல. தெரிஞ்சுக்க முடியறதுன்னா தெரியறதுன்னா அதை அங்கே ஒரு விருத்தி வேணும். அதுதான் விஷயம். இப்போ இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இப்போ மூலாவித்தியங்கிறது இல்லை யோக சாஸ்திரத்துல. ஜெகன் மித்யாத்துவம் கிடையாது, மூலாவித்தியம் இல்லை. அப்போ ஒரு மோட்சத்துக்கு என்ன தேவைன்னா இனிமே சரீரம் எடுக்காம இருக்கணும். அதுதானே ஜெகன் மித்யாத்துவங்கிற கன்செப்டே கிடையாது. அதுக்காக நமக்கு கர்மக்ஷயம் வேணும். கர்மாக்களே இருக்கக்கூடாது. இனிமே ஒரு சரீரம் எடுக்கிறதுக்கு கர்மாக்களே இல்லாம பண்ணணும். அப்ப கர்மக்ஷயத்துக்கு என்ன மார்க்கம் கேட்டா இவா என்ன சொல்லுவா? இந்த அசம்பிரஜான சமாதியை திருப்பி அனுபவிக்கிறதா இருந்தா அதனால கர்மக்ஷயம் வரும் சொல்லுவா. ரெண்டு சமாதினாலையும் கர்மக்ஷயம் வரும். அதுக்கு ஸ்ருதி இல்லை உண்மையா. அப்படி சொல்றதுக்கு நம்ம பிராரப்த கர்மாவும் போகாது. உண்மையா பிராரப்த கர்மா அனுபவிச்சுதான் வேணும். சஞ்சிதத்தினுடைய க்ஷயம் எதனாலன்னு கேட்டா எல்லா வாக்கியங்களும் எப்படி இருக்க? ஞானேன பஸ்மசாத்துருதே இதுதான் இருக்கு. ஞானேனா இருக்கு. இது வந்து ஞானம் ஆகாது. இந்த சம்பிரஜா சமாதியா இருந்தாலும் அது ஞானம் இல்லை. அசம்பிரஜா சமாதி ஞானம் இல்லவே இல்லை. ஏன்னா விற்த்தியே கிடையாது இல்லையா. அதனால சம்பிரஜா சமாதி வந்து தியான விற்பி. தியான விற்பிக்கும் வித்தியாசம் இருக்கு. ஞான விற்பினா எப்படி இருக்கணும்? பிரமாண ஜன்யமா இருக்கணும். ஒரு பிரமாணத்திலிருந்து வந்தா தான் ஞான விற்த்தியா இருக்கும். இது புஸ்தகம் என்கிற ஒரு விற்பி வருது இல்லையா. இது வந்து ஞான விற்பி. ஏன்னா கண்ணு ஒரு பிரமாணம். கண்ணு மூலமா வரக்கூடிய ஒரு மனசனுடைய ஒரு மாடிஃபிகேஷன் இந்த விற்பிங்கிறது.
அது பிரமாணத்தினால வர்றதா இருந்தால் தான் ஞானம்னு பேரு. சம்பிரஜான சமாதி ஞானம் அது பிரமாணத்திலிருந்து வரல, அது பிராக்டிஸ் பண்ணிட்டு வர்றது, பிரயத்னத்தினால வர்றது. பிரயத்னத்தினால வர்றதுன்னா எப்படி இருக்கணும்? இந்த வஸ்து இருக்கு, இதை நீங்க ஒரு கடமா நினைச்சிருந்தோம் சொல்றேன். இது ஒரு கடம் நினைக்கிறது கஷ்டமா இருக்கும். ஒரு மொபைல் போன் நினைச்சிருந்தோம், இப்படி இருக்கலாம். மொபைல் போன் கிடையாது, செல்போன் நினைச்சிருந்தோம் சொன்னா இது செல்போன் இல்லையே தெரியுது. ஆனா செல்போன் நினைக்கிறதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனா கொஞ்சம் நினைக்கணும், நான் எப்படி நினைக்கிறது? செல்போன் நினைக்கணும்ங்கிற ஒரு இச்சை வருது. இச்சை வந்த அப்புறம் ஒரு பிரயத்னம் அதுக்காக ஏற்படுறது. நார்மலா அது வராது, நார்மலா வராது. இது பார்த்து செல்போன் இல்லைன்னு தெரியுது. அது செல்போன் நினைக்கணும்னா அதுக்காக அதுக்கு ஒரு பிரமாணம் இல்லை, பிரமாணம் கிடையாது அதுக்கு. அப்படி பண்ணுங்க சொல்றதுனால உபதேசம் மூலமா அது பிரயத்னத்தினால ஏற்பாடு பண்றது, அந்த விற்த்தியை கிரியேட் பண்றது. அப்படி பண்ணக்கூடிய விற்த்திக்கு என்ன பேரு? தியானம்னு பேரு. இது செல்போனா நினைக்கிறதுனால பலமும் கிடையாது, சாஸ்திர விகிதம் இல்லை. சாஸ்திர விகிதமா இருந்தா அதுக்கு பலம் இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். இதுக்கு திருஷ்ட பலமும் இல்லை, அதிர்ஷ்ட பலமும் இல்லை. ஏன்னா சாஸ்திரம் பிரமாணம் இல்லை, சும்மா சொல்றது அதுதான். ஆனா பண்ண முடியும். ஆனா அப்படி வரக்கூடிய விற்த்திக்கு என்ன பேரு? தியான விற்த்தின்னு பேரு. அது ஆத்மஸ்வரூபத்தை விஷயமாக்குறதா இருந்தா கூட தியான விருத்தி தான் பேரு. அதனால இந்த சம்பிரஜா சமாதியில் இருக்கக்கூடிய விற்த்தியும் ஞானம் கிடையாது, அசம்பிரஜா சமாதியில் விற்த்தியே இல்லை. அதனால ஞானம்னா எப்ப வருது? இந்த நடுவில் வரக்கூடிய ரிபம்பரா பிரஜ்ஞா, இது ஞான விருத்தி. ஆனா இந்த விருத்தி வேத விஷயம், வேதம் தான் விஷயம். ஆத்மஸ்வரூபமும் அந்த கரணம் வேற என்கிற வேதத்தோட தெரியாது. வேதத்தோட தெரியறதுனால அதுவும் சவிகல்பக விருத்தி தான். இப்படிலாம் இருக்கு. அவித்யா விருத்திங்கிற ஒரு கன்செப்டே கிடையாது. ஆனா இதுக்கு குழப்பம் என்னன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி கர்மக்ஷேத்திரத்தை வழி சொல்லல. இதுதான் மோட்சமாகும் சொன்னா கர்மக்ஷயம் எப்படி வந்தது? கர்மக்ஷயம் இந்த சமாதியை அனுபவிக்கிறதுனால கர்மக்ஷயம் வரும்னு சொன்னா அதுக்கு நம்மளால இதெல்லாம் யோசிக்க முடியாது இல்லையா? ஸ்ருதி இருக்கணும் இல்லையா? இதுக்கெல்லாம் ஸ்ருதி கிடையாது. தியானத்தினால கர்மக்ஷயம் வருங்கிற ஸ்ருதி கிடையாது. எந்த ஸ்ருதி ஒரு வாக்கியம் கூட கிடையாது. ஒரு வாக்கியம் இருந்தா போதும், கிடையாது. இந்த விருத்தியே இல்லாம இருக்கிறதுனால கர்மக்ஷயம் வருங்கிறது ஸ்ருதி கிடையாது. அப்போ கர்மக்ஷயத்துக்கு வழி சொல்லலை. ஆனால் நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, இந்த அகண்டாகார விருத்திங்கிறத அவித்யா விரோதினியா இருக்கிறதுனால கர்மா ஜெகத்து எல்லாமே அவித்யாமயமா வச்சிருக்கோம் இல்லையா? அப்ப அந்த அவித்யை போயிடுதுன்னா அவித்யாதீனமா இதெல்லாம் இருக்கும், எல்லாம் போயிடும். சத்கர்மாவும் துஷ்கர்மாவும் புண்ணியமும் பாவம் எல்லாமே ஒத்தடி ஒரே அடியா போயிடும். அதனால அவித்யா விரோதினி விருத்தி ரூபத்திலே தத்துவஞானம் அப்படி சொல்லணும். அவித்யா விரோதியா ஆன விருத்தி எப்படி இருக்கணும்னு கேட்டா, அவித்யா காரியம் ஒண்ணுமே அந்த விருத்திக்கு விஷயமா இருக்கக்கூடாது. அப்பதான் அது அவித்யா விரோதியா இருக்கு. அவித்தியும் விஷயமா இருக்கக்கூடாது, அவித்யா காரியமும் விஷயமா இருக்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம், அத்வைத சித்தியில இருக்கிற விஷயம். அது சரளமா சொல்றதுதான். அது டெக்னிக்கல் லாங்குவேஜ்ல வேற விதமா சொல்லலாம். அவித்யா துஷ்காரி அந்நியதர விஷயங்கி விருத்தியோட காரிகார பாவங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அவித்யும் விஷயமா இருக்கக்கூடாது. அவித்யா விஷயமா இருக்குதுன்னா எப்படி? அகம் நஜானாமி இது வருது இல்லையா? இந்த புத்தகத்துல எத்தனை பேஜ் இருக்குன்னா அகம் நஜானாமி, இது அவித்யா விஷயக்க விருத்தி. இந்த விருத்திக்கு அவித்யதான் விஷயம், நஜானாமி சொல்றது இல்லையா? அந்த மாதிரி அவித்தியும் விஷயமா இருக்கக்கூடாது, அவித்தியோட காரியமும் விஷயமா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு விருத்தி கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்றதுன்னா கிரியேட் பண்ண முடியாது, பிரமாணத்திலிருந்து சுவாபாவிகமா வரணும். அப்படி வந்தா அதனால அவித்யா நாசம் வரும். இது வேதாந்த சித்தாந்தம். அதனால வேத ஞானம் அவித்யா நிவர்த்தகம் இல்லை சொல்றது. அதனாலதான் அந்த கரணத்தையும் ஆத்மாவையும் இன்னமா தெரியறது சொல்றது. இன்னமா தெரியறதுன்னா அர்த்தம் அந்த வேதம் இதுல பிரகாரமா தெரியுது. வேதேன நியாயதே. இப்ப எப்படி இருக்கும் அந்த விற்த்திக்கு? என்ன இதெல்லாம் விஷயம்? ஆத்மஸ்வரூபம் விஷயம், ஆத்மஸ்வரூபம் விஷயம், அந்த கரணம் விஷயம், அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வேதமும் விஷயம். இது மூணு விஷயமாச்சு இல்லையா? அதுல ஆத்மஸ்வரூபம் இருக்கட்டும், இன்னும் ரெண்டு இருக்கு இல்லையா? அந்த கரணம் அதனுடைய வேதம். இது ரெண்டும் அவித்யா காரியம் தானே.
அப்ப நான் முன்னாடி சொன்ன அதுக்கு சரியா வராது. ஏன்னா அவித்தியும் விஷயமா இருக்கக்கூடாது, அவித்யா காரியமும் விஷயமா இருக்கக்கூடாது. நீங்க சொல்ற இந்த ரிதம்பரா பிரஜை இருக்க, அந்த பிரஜையில ஆத்மஸ்வரூபம் விஷயம் ரைட். ஆனா ஆத்மஸ்வரூபத்தோட அந்த கரணத்தில் இருக்கக்கூடிய வேதவும் விஷயம், அந்த கரணமும் விஷயம். அதனால அது சதிகல்பகமா போயிடுது. அதனால அதுக்கு அவித்யா நிவர்த்தகத்துவம் இல்லை சொன்னா. இதெல்லாம் ஸ்ருதி மூலமா தான் சொல்றது. ஸ்ருதி மூலமா சொல்றதா எந்த ஸ்ருதி? தமேவ விதித்துவ அபிமிருத்தி மேதி தமேவ அப்படின்னு அர்த்தம். தமை அந்த ஏவகாரத்துக்கு அர்த்தம் இருக்கு. தமேவா இன்னொரு விஷயம் இருக்கக்கூடாது. தமேவ விதித்துவா அதிமிருத்தி மேதி நானிய பந்தா வித்தியதே ஆயினாயா. அப்போ அந்த ஏவகாரத்தினால ஆத்மஸ்வரூபத்தை தவிர்த்து இன்னொன்னு விஷயமாவே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி விருத்தி வரணும். அதுக்கு அகண்டாக சாட்சா்காரம் பேரு. அந்த சாட்சா்காரத்தை அனுபவிக்காமல் சம்சார விருத்தி கிடையாது. இது வேதாந்த சித்தாந்தம். இப்ப யோக சித்தாந்தம் சொல்லும்போது கம்பேர் பண்ணிட்டு புரிஞ்சுட்டா அது உபயோகப்படும். சிலபஸ் முடியவில்லை. சத்திய யோகி பிரத்யக்ஷத்திய அசம்பிரஜாத்மாது பகிரங்கத்துவ சித்தியர்த்தம் உபகாரித்துவம் சூத்திரயதி. சத்திய சம்ஸ்காரः அன்ய சம்ஸ்கார பிரதிபந்தி. யோகி பிரத்யக்ஷத்திய அசம்பிரஜாத்மாது பகிரங்கத்துவ சித்தியர்த்தம் உபகாரித்துவம் சூதயதி. சத்திய சம்ஸ்காரः அப்படின்னா ரிதம்பரா தத்திர பிரஜா என்கிற சூத்திரத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் சூத்திரம் சத்திய சம்ஸ்காரः. ரிதம்பரா பிரஜா ஒண்ணு வருது இல்லையா, சஜ்ஜா அதிலிருந்து வரக்கூடிய தஸ்மாத் ஜாயதேது சஜ்ஜம் சத்திய சம்ஸ்காரः. அதிலிருந்து ஒரு சம்ஸ்காரம் வரும், அதிலிருந்து ஒரு வாசனை வரும். இந்த ரிதம்பரா தத்துவஜானம் தானே. அந்த தத்துவஜானத்திலிருந்து ஒரு சம்ஸ்காரம் ஏற்படுது. அந்த சம்ஸ்காரத்துக்கு என்ன விசேஷம்? அந்நிய சம்ஸ்கார பிரதிபந்தி. அதுக்கு விருத்தமான அபேத சம்ஸ்காரம் இருக்கு. அந்த கரணத்தையும் ஆத்மஸ்வரூபத்தையும் ஒன்னா தெரிஞ்சுட்டு அநேக ஜென்மாக்களா போயிட்டு இருக்கும் இல்லையா, அந்த சம்ஸ்காரம் பிரபலமா இருக்கு. அந்த சம்ஸ்காரத்தை கெடுக்கணும். பிரம சம்ஸ்காரம் அந்த கரணத்தையும் என்னையும் வேற தெரியாமல் அநேக வருஷமா இருக்கும். அப்ப அந்த சம்ஸ்காரம் விபரீத சம்ஸ்காரம் இருக்கு. அந்த சம்ஸ்காரத்தை இது பண்றதுக்காக எது வருது? இந்த ரிதம்பரா பிரச்சனையிலிருந்து வரக்கூடிய சம்ஸ்காரம் உபயோகப்படுறது. கதி யோகி பிரத்யக்ஷத்தை அசம்பிரஜாத சமாதோ பகிரங்கத்துவ சித்தியர்த்தம். இந்த யோகி பிரத்யக்ஷம்னா ரிதம்பரா பிரஜா. இந்த பிரத்யக்ஷத்துக்கு அசம்பிரஜாத சமாதிக்கு உபகாரித்துவம் இருக்கு. எப்படி உபகாரம் பண்றதுன்னா மற்ற சம்ஸ்காரங்களை எல்லாம் பிரதிபந்தம் பண்றதுனால உபயோகப்படுறது. சத்திய சம்ஸ்கார அந்நிய சம்ஸ்கார பிரதிபந்தி. அதுக்கப்புறம் அசம்பிரஜாத சமாதிக்கு வந்து அசம்பிரஜாத சமாதேர் பகிரங்கத்துவம் முக்துவா தன்னிரோ பகிரங்கத்துவம் முக்துவா இருக்கக்கூடாது, பகிரங்க முக்துவா இருக்கலாம். பகிரங்க சாதன முக்துவா கரெக்ட். பகிரங்கங்கள் எதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் தன்னிரோத பிரயத்னஸ்ய அந்தரங்க சாதனதாம் சூத்திரயதி. சத்யாபி நிரோதே சர்வ நிரோதாம் நிர்பீஜ சமாதி. முடிஞ்சு போச்சு. சத்யாபி நிரோதே. சத்யாபினா இது ரிதம்பரா பிரஜா. ரிதம்பரா பிரஜா ஒரு பிரஜை வர்றது நடுவில் சொன்னேன் இல்லையா. சம்பிரஜா சமாதி வந்த அப்புறம் ஆத்ம பிரசாதம் வருது. அதுக்கப்புறம் ரிதம்பரா பிரஜை வருது. அந்த பிரஜைக்கு என்ன உபயோகம்? அதிலிருந்து ஒரு சம்ஸ்காரம் வரும். அந்த சம்ஸ்காரம் மற்ற சம்ஸ்காரங்கள் எல்லாம் பிரதிபந்திக்கும். இதுக்காக தான் அது வருது. சரி, அதுக்கப்புறம் அந்த ரிதம்பரா பிரஜா அது ஒரு விருத்தி தானே, அந்த விருத்தியும் போறது. சத்தியாதி நிரோதே அதுவும் நிரோதம் பண்றது. அதுவும் நிரோதம் பண்றதா இருந்தால் சத்தியாதி நிரோதே ஒன்னும் பாக்கி கிடையாது. சர்வ நிரோதா நிர்பீஜ சமாதி. நிர்பீஜ சமாதினா அசம்பிரஜா சமாதி. இதுக்கப்புறம் என்ன வருதுன்னா இந்த சுசுப்தியோட என்ன வித்தியாசம் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம்.